அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அப்பதான் எடுப்பாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் லவ் ஸ்டோரி, கேங்ஸ்டர் ஸ்டோரி இந்த மாதிரியே எடுத்துட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சு. ராதிகா சரத்குமார் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு? கெட்டப்லாம் போட்டு நடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி? அது கெட்டப் மாதிரியே இல்ல, நீங்க சொன்னாதான் அது கெட்டப்னு தெரியுது. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு மேட்ச் ஆகுது, அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் ஆகுது. கமலுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கமலுக்காக தான் பண்ணல, அவரு எல்லா பேன் இந்தியா மாதிரி ஒரு பேன் தமிழ்நாடு எல்லா ஆக்ட்ரஸ் பத்தியும் அவங்க பேசுறாங்க. சும்மா ஒரு காமெடி ட்ராக்காக வச்சிருக்காங்க, மற்றபடி நல்லா இருக்கு. அரசியல் யாரையும் கலாச்சிருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு அது அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம எனக்கு அதை பத்தி தெரியல. சொல்ல வந்திருக்காங்க கதையின் கருத்தா? விமன் எப்படி தனியா இருக்கணும், சும்மா மென்ஸை நம்பி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கொடுக்குற காசை எப்படி பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா? ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ஹிட் ஆகும், மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிச்சா நல்லா இருக்கும். 2K கிட்ஸ்க்கு புரியும்னு தோணல, ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பே வேற லெவல்ல இருக்கும். சினிமா இப்ப அந்த கேங்ஸ்டரா பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி படம் தான் பிடிச்சிருக்கு. இதை வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும். காமெடி நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, ஏன்னா நான் ரொம்ப பிடிச்சி பார்த்தேன், அதனால எனக்கு நெகட்டிவே எதுவும் தெரியல. படம் ஃபெமினிசமே இதை விட பெட்டரா ஒருத்தரால பேச முடியுமான்னு தெரியல. இப்பெல்லாம் ஃபெமினிஸ்ட், நீங்க ஃபெமினிஸ்டான ஒரு மென்னை பார்த்து கேட்டா அது ஒரு உமன் சென்ட்ரிக் டேர்ம்னு சொல்லுவாங்க. பட் ஃபெமினிஸ்ட்ங்கிறது ஒரு உமன் சென்ட்ரிக் டேர்மே கிடையாது. ஃபெமினிஸ்ட்ங்கிறது கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு டேர்ம். இதை இவ்வளோ பெட்டரா ஒருத்தரா